5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கின்ற கயவர்கள் ஆட்சியிலிருந்து கொண்டு, திமுகவில் இருந்து கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டை பிடிச்ச சனியை ஒடிகிற நாள் தான் வருகின்ற 23ஆம் தேதி. ஒரு முதலமைச்சராக இருக்கிறோம்ன்றது கூட ஸ்டாலினுக்கு மறந்து போச்சு. பதட்டம், பயம், காங்கிரஸ் அங்கே விரட்டி அடிக்குது. ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தால் கூட இவங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு ஓடுறாரு. பாண்டிச்சேரியில் கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட திமுக பேரை சொல்ல, ஸ்டாலின் பேரை சொல்ல. ஞானசேகரன், இங்கே ஜாபர் சாதிக், அவருடைய தம்பி முகமது சலீம், இதில் கூட கூட்டணி. அந்த முகமது சலீம் யாருன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள், திருமாவளவனுடைய சிஷியா. மாணவர்கள்லாம் எங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கனவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம். உங்களோட ஸ்டாலின் சொல்கிறீங்களா? நாய்ங்களா? கல்வி கடனை தள்ளுபடி செய்வோன்னு சொன்னீங்களே, ஒரு மாணவனுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செஞ்சீங்களா? எடப்பாடி கே பழனிசாமி என்னும் நான் சாமானிய நாயகன், தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் ஆவடி குமார். ஊடகங்கள் பேசாத பொருளை உங்களோடு பேச வந்திருக்கிறேன். இன்னைக்கு தேர்தல் நெருங்கிடுச்சு. வருகின்ற 23ஆம் தேதி நாம் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு போய் வாக்களிக்க இருக்கிறோம். தமிழ்நாட்டு அரசியலில் 5 ஆண்டுகள் ஒரு கொள்ளை கூட்டத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்கின்ற ஒரு புனித போர் இந்த தேர்தல். ஒரு குடும்பத்தின் பிடியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் சிக்கி சீரடிந்து சின்னாபின்னமாகி சிதைந்து கொண்டிருந்த தமிழ்நாட்டை மீட்கின்ற ஒரு புனித போராக இந்த தேர்தலை மக்கள் பார்க்குறாங்க. 5 வயசு குழந்தையிலிருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கின்ற கயவர்கள் ஆட்சியிலிருந்து கொண்டு, திமுகவில் இருந்து கொண்டு நடவடிக்கை எடுக்காமல் பாதுகாத்து கொண்டிருந்த ஒரு கொள்ளை கூட்டம் தமிழ்நாட்டை பிடிச்ச சனியை ஒடிகிற நாள் தான் வருகின்ற 23ஆம் தேதி. 525 பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஒன்றுமே செய்யாம எல்லாம் செஞ்சிட்டோன்னு மக்கள்கிட்ட சொல்ற ஒரு மனிதர். கேட்டா நான் ராஜராஜ சோழன், எங்கள் அப்பா ராஜேந்திர சோழன், எங்கள் தாத்தா மனுநீதி சோழன், இப்படி சொல்லிட்டு தமிழ்நாட்டையே கொள்ளை அடிச்சுட்டு இன்னைக்கு தரம் குறைந்து மேடைகளில் பேசிக்கிட்டு ஒரு முதலமைச்சராக இருக்கிறோம்ன்றது கூட ஸ்டாலினுக்கு மறந்து போச்சு. பதட்டம், பயம், காங்கிரஸ் அங்கே விரட்டி அடிக்குது. ராகுல் காந்தி சென்னைக்கு வந்தால் கூட இவங்க மூஞ்சிலேயே முடிக்க மாட்டேன்னு ஓடுறாரு. பாண்டிச்சேரியில் கூட்டணி கட்சியில் இருந்தால் கூட திமுக பேரை சொல்ல, ஸ்டாலின் பேரை சொல்ல. இந்த லட்சத்தில் கூட்டணியை வச்சுக்கிட்டு இருக்கிற கூட்டணி கட்சியெல்லாம் அடித்து அவங்க சீட்டெல்லாம் பிடிங்கின்னு அவங்களுக்கு நோட்டை வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு திமுக பெரிய கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தேர்தலில் எப்படியாவது ஆட்சியை பிடிச்சிடலாம், மறுபடியும் மக்கள் ஏமாந்து ஓட்டு போட்டுருவாங்கன்னு வந்த ஸ்டாலின் இன்னைக்கு போகிற இடங்கள்லாம் விரட்டி அடிக்கிறாங்க. அவங்க வேட்பாளர்லாம் டெபாசிட் கிடைக்குமான்னு தெரியாமல் ஊருக்குள்ளேயே வராதவும் இந்த பக்கமே வராதன்னு தெருத்துறாங்க. அனிதா ராதாகிருஷ்ணன்லேருந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஓடிட்டு இருக்காங்க. இந்த கொஞ்சம் நெஞ்ச பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிறதுனால தைரியமாக போகிறாங்க. இல்லைன்னா அவங்களும் என்னத்துக்கு விட்டு ஓடி இருப்பாங்க. இன்னைக்கு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் பாதி திமுக காரனே இன்னைக்கு வெளியே வராமல் ஓடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஆட்சி, ஒரு அயோக்கியத்தனமான ஆட்சி நடத்திட்டு இன்னைக்கு 2-0 நாங்கள் உலகத்திலேயே சிறந்த ஆட்சி நடத்துகிறோம். கனடாவை பார், அங்கேருந்து வந்து கேட்டாங்க, கலிஃபோர்னியாவிலேருந்து வந்து கேட்டாங்க, காஷ்மீர்லேருந்து வந்து பார்த்தாங்கன்னு சொல்லி ஒரு பொய்யை சொல்கிறதுல ஒரு பொறுப்பு இல்லாமல் பொய் சொல்கிற ஒரு கம்பெனி யாருன்னா அது ஸ்டாலின் கம்பெனி தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் என்ன நடக்குது? யாருக்காவது பாதுகாப்பு இருக்கா? கல்விக்கூடங்களில் பாதுகாப்பு இருக்கா? உலகத்திலே ஏசியாவிலே சிறந்த தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு.
இன்றைக்கி அண்ணா தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் வந்து இந்தியாவிலே புகழ்பெற்ற பல்கலைக்கழகம், ஏசியாவிலே பாராட்டுக்குரிய பல்கலைக்கழகம். உலகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிச்சுட்டு போனவங்க உலகம் முழுக்க இன்றைக்கி ஒரு மதிப்பும் மரியாதையும் உள்ளப்பா. அந்த பல்கலைக்கழகத்தில் திமுகவை சார்ந்த, இன்னும் சொல்லப்போனால் மா சுப்பிரமணியம் அவருடைய பாதுகாப்பில் இருந்த ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி. அந்த பதிவேடு குற்றவாளி அவன் பிரியாணி கடை வச்சிருக்கான், அவன் வீட்டில் போய் பிரியாணி தின்ன வருது மா சுப்பிரமணியம். ஒரு சரித்திர பதிவேட்டில் உள்ள குற்றவாளி அந்த ஞானசேகரன், அவன் மேலே வழக்கு இருக்குது, திருட்டு வழக்கு, ராபரி வழக்கு, எத்தனையோ வழக்குகள் இருக்குது. சமூக விரோதி என்றதை பகிரங்கப்படுத்தி ரவுடி ஷீட்டில் அந்த காவல் நிலையத்தில் அவன் பேர் இருக்குது. அவன் வீட்டுக்கு எப்படி அமைச்சர் போய் பிரியாணி சாப்பிட்றாரு, அவன் தான் நல்லா பிரியாணி செய்வான்ட்டு. அவன் இவருடைய பாதுகாப்பில் இருந்ததுனால தானே அவன் போய் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளே உள்ள நுழைய முடிஞ்சுது. அந்த காம்பஸுக்குள்ளே போய் அங்கே ஒரு பெண்ணை சூறையாடுகின்ற அளவுக்கு அவனுக்கு தைரியம் வருதுன்னா அங்கே எத்தனை சிசிடிவி கேமராக்கள் இருக்குது? இவன் எந்த அனுமதியில் உள்ளே போனான்? யார் அனுமதிச்சது? அப்போது வழக்கமாக போகாத ஒருத்தன் அந்த வேலையை போய் அங்கே குற்றச்செயலில் ஈடுபட முடியுமா? அந்த இடத்துல ஒரு வன்புணர்வு செய்கின்ற, ஒரு பெண்ணை சூறையாடுகின்ற ஒரு காமக்கூடமாக அந்த இடத்தை அவன் மாற்றான்னா அவன் எத்தனை நாள் எத்தனை பேரை செஞ்சுருப்பான்? அங்கே போய் 3 மணி நேரம் அந்த பெண்ணை துன்புறுத்தி, இவன் வந்து செஞ்சது இல்லாமல் எனக்கு பாஸ் ஒரு சார் இருக்காரு, அவருக்கும் நீ இதே மாதிரி செய்யணும் சொன்னானா இல்லையா? அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த வலி தாங்க முடியாமல், அந்த கொடுமை தாங்க முடியாமல், இவனுடைய தொடர்ந்து இன்றைக்கு இழந்த அந்த வந்த பாதிப்பு இவனுடைய சாருக்கு இவன் செய்ய சொல்கிறான்ற பயத்தினால தானே அவங்க போய் புகார் கொடுத்தாங்க. புகாரினுடைய அடிப்படை என்ன? இவன் வன்புணர்வு செஞ்சது மட்டும் இல்லாமல், பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தது மட்டும் இல்லாமல், அவனுக்கு பாஸான அந்த சாருக்கு அதே மாதிரி நடந்துக்கணும், இல்லைன்னா உன்னை வந்து விடமாட்டேன்னு சொல்லி அவன் மிரட்டினதனுடைய விளைவு தானே. அப்போது யாருக்காக அந்த சம்பவம் நடந்தது? யார் அந்த சார்னு அதிமுக தான் கேட்குது. அந்த சார் இன்னைக்கு எப்படி தப்பிச்சாரு? இந்த சம்பவம் நடந்த உடனே ஸ்டாலின் அவர்கிட்ட பேசாமல் இருந்தார், அவர் எதுவும் கூப்பிடாமல் இருந்தாருன்னாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் கூட்டினாரு? இன்னைக்கு அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொன்னார், இந்த வழக்கை நீங்கள் முடிச்சிருக்கலாம், ஆனால் அந்த புகாரில் இருந்த அந்த சார் யாருன்றதை நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே விசாரணை செஞ்சு கண்டுபிடிப்போம்னு சொல்லியிருக்காரு. நினச்சி பாருங்க, ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களை அங்கே கல்வி கற்கிறதுக்கு ஒரு தரமான கல்வி நிறுவனம் அனுப்புகிறாங்க. அந்த கல்வி கூடத்துக்குள்ள, அந்த பல்கலைக்கழக வளாகத்தில் இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் நடக்குதுன்னா அதுக்கு யார் காரணம்? அதே மாதிரி இந்த ஒரு சிறு குழந்தை, 2 வயசு குழந்தை, 2-2.5 வயசுன்றாங்க, அந்த குழந்தைய ஒருத்தன் வன்புணர்வு செஞ்சு ஒரு கொடுமையான அந்த சம்பவம். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் கொண்டு போய் மருத்துவமனையில் கொண்டு போகிறாங்க. அங்கே மருத்துவமனையில் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி நடந்திருக்கு, இதை யார் செஞ்சாங்கன்ட்டு காவல்துறைக்கு அவங்க புகார் தராங்க. காவல்துறைக்கு புகார் தர சொல்கிறாங்க. காவல்துறையில் புகார் கொடுத்துட்டு என்னுடைய குழந்தைய இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க புகார் தராங்க. ஆனால் காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலையே. அதற்கு பிறகு தொடர் முயற்சியில் ஒரு திமுக கொடி கொண்ட காரில் வந்தான் பிடிக்கிறீங்க. சிந்திச்சு பாருங்க, ஒரு 2.5 வயசு குழந்தைய கற்பழிக்கிற அளவுக்கு திமுக காரனுக்கு இன்னைக்கு தலைவெறி பிடிச்சி அலைகிறான்னா, ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு துப்பில்லாத, வக்கில்லாத, குழந்தைகளை கூட பாதுகாக்க முடியாத இந்த ஆட்சி மகளிருக்கு நல்லது செஞ்சிருமா? இன்னைக்கு இதுக்காக ஸ்டாலின் வெட்கப்பட்டிருக்க வேணாவா? உதயநிதி யோகியனா இருந்தால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க வேணாவா? யோகியமான ஆட்சி நடத்துறீங்களா? இதற்குமே செய்ய
லாயக்கு இல்லாத, துப்பு இல்லாத, வக்கு இல்லாத இன்னைக்கு ஜாபர் சாதிக்கு வீட்டில் ரெய்டு. என்ன காரணம்? ஜாபர் சாதிக் யாரு? திமுகவினுடைய அயலக அணி பொறுப்பாளர். அயலக அணி மட்டும் இல்லை, நைஜீரியாவிலிருந்து, ஆஸ்திரேலியாவிலிருந்து எல்லா நாட்டுக்கும் போதைப் பொருட்களை அனுப்புகின்ற சர்வதேச கடத்தல் மன்னன். அவன் எதை வச்சு கடத்தல் மன்னன் ஆனா? ஸ்டாலின் கூட இருந்து போட்டோ எடுக்கிறான். அவன் வீட்டில் போய் எந்த நேரம் வேணாலும் உள்ளே போகிறான். அதே மாதிரி உதயநிதி வீட்டுக்கு போகிறான். உதயநிதி பொண்டாட்டி கிருத்திகா கூட நின்று போட்டோ எடுக்கிறான். அவன் படத்தை அவங்க தொடங்கி வைக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஃபைனான்ஸ் எல்லாம். இப்போ இன்னைக்கு கூட ரெய்டு என்ன? தேர்தல் ஆணையம் எதுக்கு ரெய்டு பண்ணாங்க? எல்லா இடத்துலையும் இன்னைக்கு திமுகவுக்கு, சேகர் பாபுக்கு பணம் சப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் பார்சல் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் எனக்கு பிடிச்சிருக்காங்க. உதயநிதி தொகுதியை அவங்க டேக் ஓவர் பண்ணி அதுக்கு பணத்தை, உலகம் முழுவதும் கடத்தல் பணத்தெல்லாம் கொண்டு வந்து அவன் நடத்துகிற குரியர் நிறுவனத்தின் வழியாக அதை அனுப்புறதுக்கு முயற்சி பண்ணாங்க. கொஞ்சமாவது வைக்க வேணாம். ஜாபர் சாதிக் யார்? அவனை அயலக அணி செயலாளன் பொறுப்பு போட்டிங்கல்ல. அவனுடைய பேக் ரெக்கார்டு என்ன? அவன் சரித்திர பதிவேட்டில் இருக்கிற ஒரு குற்றவாளி, ரவுடி ஷீட்டில் இருக்கிறான். அவன் மேலே எத்தனை வழக்கு, கூண்டாஸ் போட்டிருக்காங்கல்ல. கொஞ்சமாவது அறிவு வேணாம். இதில் வேறு டிஜிபி அவனுக்கு பாராட்டு விழா நடத்தி விருது கொடுக்குறாரு. இவரை மாதிரி சிறந்த சமூக செய்வர் யாரை இல்லைன்ட்டு. உளவுத்துறை என்ன? ஒரு காவல்துறை தலைவர், டிஜிபி, ஒரு குற்றவாளி, அயோக்கியன், சர்வதேச கடத்தல்காரன், ரவுடி ஷீட்டில் இருக்கிறவன், கூண்டாஸ் ஆக்டில் உள்ளே போயிட்டு வந்தவன், அவனை கூப்பிட்டு பரிசு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவனை வந்து சர்வதேச போலீஸ் தேடி, டெல்லி போலீஸ் வந்து அங்கே பிடிச்சி, அதுக்கப்புறம் மெத்தப்பட்ட மீன் வந்தால் சப்ளை பண்ணான்னு சொல்லி அங்கேருந்து வந்து இங்கே இவனை தூக்கிட்டு போகிற வரைக்கும் தமிழ்நாடு போலீஸ் எதுவுமே தெரில. அவனை பார்த்து பயந்துக்கிட்டு கை கட்டின்னுட்டு அவனுக்கு பரிசு கொடுத்துட்டு தானே தமிழ்நாடு காவல்துறை இருந்தது. அதை விட வெக்கக்கேடு. அதை பிடிச்சிட பிறகு டிஜிபி சொல்கிறாரு, அவன் இவ்வளோ பெரிய குற்றவாளியாக இருக்கிறான், மத்திய போதை தடுப்பு பிரிவு இதை கண்டுபிடிச்சி, சர்வதேச போதை தடுப்பு பிரிவு சொல்லி இந்திய போதை தடுப்பு பிரிவு கண்டுபிடிச்சிருக்காங்களே, நீங்கள் அவங்க கூட பரிசு கொடுத்த படம்லாம் வருது, டிஜிபி கூட இருக்கிற படம் வருது, முதலமைச்சர் கூட இருக்கிற படம் வருது, ஸ்டாலின் கூட இருக்கிற படம் வருது, கிருத்திகா கூட இருக்கிற படம் வருது. இதெல்லாம் பார்க்குறீங்களே, உங்களுக்கு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா, அதுக்கு டிஜிபி சொன்னது என்ன தெரியுமா? நான் என்ன பண்ணுறது, அவன் சிசிடிவி கேமரா 10 கேமரா வாங்கி கொடுத்தான், அதனால் பாராட்டினேன். அடா பாவிகளா, தமிழ்நாடு காவல்துறையில் சிசிடிவி கேமரா 10 வாங்கி கொடுத்துட்டா அயோக்கியனெல்லாம் கூப்பிட்டு நல்லவன் சான்றிதழ் கொடுத்துருவீங்களா? அதுவும் டிஜிபி செஞ்சிருவாரா? இதுதான் காவல்துறை லட்சணமா? ஏன் தமிழ்நாடு காவல்துறைக்கு 10 சிசிடிவி கேமரா வாங்கிறது கூட வக்கு இல்லையா? யோகியதை இல்லையா? அவன் கொள்ளை அடிச்சுட்டு உங்களுக்கு 10 சிசிடிவி கேமரா வாங்கி கொடுத்தான்னா அவன் நல்லவன் ஆகிடுவானா? கொஞ்சமாவது விவஸ்தை வேணாம். எப்படியாப்பட்ட காவல்துறை? ஸ்காட்லாந்து யார்டு போலீஸுக்கு இணையான நிகரான போலீஸ். நீங்கள் நினச்சி பாருங்க, டெல்லியில் இந்திரா காந்தி இறந்த உடனே கலவரம். அப்போ சீக்கியர்கள் தாக்கப்படுகிறார்கள். கலவரம் தொடர்ந்து 2000 பேருக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுகிறார்கள். டெல்லியில் அமைதியை நிலைநாட்டவே முடியல. அதனுடைய தொடர்ச்சியாக திகார் சிறையில் கலவரம். அப்போ அந்த கலவரத்தை அடக்குவதற்கு தமிழ்நாடு காவல்துறை டெல்லிக்கு அனுப்பப்பட்டது. அவங்க போய் அந்த கலவரத்தை அடக்கினது மட்டும் இல்லை, திகார் சிறையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து திகார் சிறையை வந்து அமைதிப்படுத்தினாங்க. அப்படிப்பட்ட இன்னைக்கு கூட தமிழ்நாட்டில் ஒரு பெட்டாலியன் தமிழ்நாடு காவல்துறை திகார் சிறையில் பாதுகாப்பு பணியில் இருக்கு. அன்னைக்கு தொடங்கின அந்த பயணம் இன்னைக்கு நடக்குது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சியில் தமிழ்நாடு காவல்துறைக்கு இந்தியாவிலேயே இராணுவத்தை காட்டிலும் முதன்மையான இடத்தை தந்தாங்க. ஆனால் இன்னைக்கு குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற அங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஞானசேகரன், இங்கே ஜாபர் சாதிக், அவருடைய தம்பி முகமது சலீம், இதில் கூட கூட்டணி. அந்த முகமது சலீம் யாருன்னா அவர் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனுடைய சிஷியா.
இன்னைக்கு கூட அந்த உறவை விட்டு போகாத இன்னைக்கு பண்ருட்டில் இருக்க கேண்டிடேட் யாருன்னா அந்த முகமது சலீமுடைய கூட்டாளி. அட பாவிகளா, இப்படியெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் அதிமுகவை பற்றியும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை பற்றியும் அமித்ஷாவை பற்றியும் பேசுறதுக்கு யோகியதை இருக்கா? நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஏதாவது வாக்களித்த மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்கீங்களா? அல்லது சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கீங்களா? மாணவர்கள்லாம் எங்கள் ஆட்சியில் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. கனவு திட்டம், அந்த திட்டம், இந்த திட்டம், உங்களோட ஸ்டாலின் சொல்கிறீங்களா? நாய்ங்களா, கல்வி கடனை தள்ளுபடி செய்வோன்னு சொன்னீங்களே, ஒரு மாணவனுக்கு கல்வி கடனை தள்ளுபடி செஞ்சீங்களா? சொன்னது யார்? நீங்கள் தானே. ஒரு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? 5 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்கல்ல. மாணவர்களுடைய நலன் காக்கின்ற அரசு, மாணவர்களையும் எல்லாம் மீட்க போகிறோம், அவங்க வேலையில்லா திண்டாட்டத்தை இப்போ தீர்க்க போகிறோன்னு சொல்கிறீங்களா? ஒரு கல்வி கடனை தள்ளுபடி பண்ணீங்களா? யார் உங்கள் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க? யார் உங்களை தடுத்தாங்க? இப்போ மறுபடியும் எந்த மூஞ்சை வச்சுக்கிட்டு மக்கள்கிட்ட போய், மாணவர்கள்கிட்ட போய் நாங்கள் நல்ல ஆட்சி தருவோம்னு சொல்லுவீங்க? ஒரு சாதாரண பிரச்சனை, கேஸுக்கு 100 ரூபாய் தரேன்னு சொன்னீங்க. கேஸுக்கு 100 ரூபாய் தந்தீங்களா? யாருக்காவது தந்தீங்களா? 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவோன்னு சொன்னீங்க. ஆக்குனீங்களா? 100 ரூபாய் கூலியை 150 ரூபாய் ஆக்குறேன்னு சொன்னீங்க. கடைசியில் இந்த 5 வருஷத்தில் 100 நாள், ஆண்டுக்கு 100 நாள் சொன்னது கடைசியில் 35-36 நாள் தான் அவங்களுக்கு வேலையாக கொடுத்தாங்க. அது கூட காசை கொடுக்காம அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லிக்கு போய் பிரதமர்கிட்ட சொல்லி பணத்தை வாங்கி கொடுத்த பிறகு அந்த பணம் போச்சு. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஆட்சி, இந்த தமிழ்நாட்டில் எல்லா பகுதி மக்களையும் வஞ்சித்த ஆட்சி, துரோகம் செய்த ஆட்சி, மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் அவர்களை வஞ்சித்து அவர்களுடைய துன்பத்தை பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு ஷேடிஸ் மனநிலையில் வாழ்ந்த ஆட்சி. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகள் இருப்பாங்க. அடிமைகளை சிங்கம் போன்ற விலங்குகளோடு மோத விட்டு அந்த உடம்புல இருந்த ரத்தம் வடிகிறத பார்த்து, அந்த சிங்கங்கள் அடித்து தின்றதை பார்த்து சந்தோஷப்படுவாங்களாம் அந்த காலத்தில் இருந்த அந்த சீமான்கள். அதுபோல் இன்னைக்கு ஸ்டாலினும் அவர் பையன் உதயநிதியும் இன்னைக்கு மக்களை துன்புறுத்தி அவர்கள் இன்னைக்கு படுற வேதனையை பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம், அவங்க அந்த நிவேதா பெத்ராஜா, அந்த பெத்ராஜுக்காக இந்த புத்திரன், ஸ்டாலின் பெத்து போட்ட புத்திரன் உதயநிதி நடத்தின கார் ரேஸ். இந்த கார் ரேஸு இருங்காட்டுக்கோட்டையில் அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அது தொடர்ந்து ஆண்டுதோறும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது ரெகுலர் நடக்குது. ஆனால் இந்த பெத்துராஜ் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் பெத்து போட்ட இந்த உதயநிதி மவுண்ட் ரோடில் ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் அந்த ரோட்டை ஆஸ்பத்திரி இருக்குன்னு கூட பார்க்காம அதை இடித்து தள்ளி அதெல்லாம் அந்த சமதளப்படுத்தி அதை இந்த கார் ரேஸுக்குரிய தளமாக மாற்றி 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்துங்களே. எதுக்காக நடத்துறீங்க? நீங்கள் நடத்தணுன்னா போய் இருங்காட்டுக்கோட்டையில் போய் நடத்த வேண்டியது தானே. யார் உங்களை தடுத்தாங்க? ஆனால் யாரோ ஒரு நடிகை சொன்னான்றதுக்காக, அவளை சந்தோஷப்படுறதுக்காக, அவள் கண்ட கனவை நிறைவேற்றுறதுக்காக, அவகிட்ட கொடுத்த உதயநிதி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக 600 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுடைய பணத்தை செலவு பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கம்னா, அப்போ இவங்க யார்? நான் இன்னும் சொல்கிறேன், அன்னைக்கு காவல்துறை உதவி ஆணையாளர் பாதுகாப்பு பணியில் வந்தவர் செத்தே போனார்ல. உங்கள் உதயநிதியினுடைய விருப்பமான நடிகையினுடைய கனவை நிறைவேற்றுவதற்காக 600 கோடி ரூபாய் செலவு பண்ணி நடத்தின கார் ரேஸில் காவல் பணிக்கு வந்த ஒரு உதவி ஆணையாளர் இறந்து போனாரே, ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருந்த அந்த அதிகாரி. அவருடைய இறப்புக்கு உதயநிதி காரணம் இல்லையா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு எந்தவித பழியும் செய்யாம அவர் இவங்க பாதுகாப்பு பணியில் வந்ததுனால அந்த காவலில் இருந்து அவருக்கு சோறு தண்ணி இல்லாமல் வெயிலில் நின்று செத்து போனார். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க நீங்கள் ஒன்றும் இல்லை. புரட்சி தலைவி அம்மா காலத்தில்
ஏர் ஷோ நடத்துகிறாங்க. ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா? வந்த அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு. ஆனால் நீங்கள் நடத்துகிற அரசுனா நீங்கள் போனீங்க, உங்கள் கூட இருக்க நடிகைகள்லாம் வந்தாங்க, உங்களுக்கு தேவையான சொந்த பந்தங்கள்லாம் வந்தாங்க. கடைசியில் 5 பேர் செத்து போனாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? இதுதான் நீங்கள் ஆட்சி நடத்துகிற லட்சணமா? ஏர் ஷோ பார்க்க உங்களை நம்பி வந்தவங்க 5 பேர் செத்து போனாங்கல்ல. நீங்கள் போகிறதுக்கு பாதையெல்லாம் போட்டாங்க, எனக்கு உங்களை பாதுகாப்பாக போலீஸ் கூப்பிட்டு போச்சு. ஆனால் வந்த அத்தனை பேரும் அப்பாவி 5 பேர் செத்து போனாங்களே. இதான் நீங்கள் ஆட்சி நடத்துறது லட்சணமா? இதுக்கெல்லாம் பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் ஏதோ யோகியங்க மாதிரி பேசிகிட்டு இருந்தா இந்த நாட்டு மக்கள் ஏமாளிங்க நினச்சிட்டு இருக்கீங்களா? இதுக்கெல்லாம் நிச்சயம் நீங்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்லணுன்றது மட்டும் இல்லை, அதனுடைய விளைவுகளை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு அனுபவிச்சே ஆகணும். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க? ஒன்றும் இல்லை, ஆந்திராவிலிருந்து ஒரு அம்மாவும் பொண்ணும் வியாபாரம் செய்ய வராங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டு கோயிலை பார்க்கலான்ட்டு வராங்க. அவங்க திருவண்ணாமலைக்கு நுழைஞ்ச உடனே 2 காவலர்கள் அதிகாரிகள் அவங்கள வந்து மிரட்டி கொண்டு போய் அம்மா முன்னிலையில் பொண்ணை கற்பழிக்கிறாங்க. நடந்ததா இல்லையா? அந்த வண்டியை அனுப்பி விட்டுட்டு அந்த டிரைவரை விரட்டி விட்டுட்டு தாயும் பெண்ணையும் அழைச்சிட்டு போய் 2 பேர் பெண்ணை கற்பழித்து ஒரு கல்யாணமாகாத ஒரு கன்னி பெண்ணை கதற கற்பழித்து கொண்டு வந்து விடுறாங்கன்னா தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு எங்கே இருக்குது? தமிழ்நாட்டுக்கு மற்ற மாநிலங்களிலிருந்து வர்றவங்களுக்கு இந்த கதின்னா யாராவது தமிழ்நாட்டை நாடி வருவாங்களா? ஒன்றும் இல்லை, வெளி மாநிலத்திலேருந்து திருத்தணி நிலையத்தில் ஒரு இளைஞனை 4 பேர் சேர்ந்து வெட்டுறான். அதை வந்து மீம்ஸ் எடுத்து போடுறாங்க. கதற ஒரு படுபாதக செயல் அங்கே அரங்கேற்றப்பட்டது. இன்னைக்கு வரைக்கும் அந்த இளைஞன் செத்தானா உயிரோடு இருக்கிறானா என்ன ஆனான்னு இது வரைக்கும் தெரியல. தமிழ்நாடு காவல்துறையினுடைய லட்சணம் இப்படி. தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு தலைவிரிது கேட்டால் அவன் போதையில் இருந்தான், போதையினால செஞ்சிட்டான். அதை தானே நாங்களும் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் இந்த போதை புழக்கம் வந்ததுக்கு யார் காரணம்? இன்றைக்கி கெஞ்சா மெத்தப்பெட்டமைன் ஹோல்சேல் டீலர் உங்கள் ஜாபர் சாதிக்கு தானே. இன்றைக்கி அதையெல்லாம் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கி ஜாபர் சாதிக்கு மேலே ஏதாவது தமிழ்நாடு காவல்துறை ஒரு வழக்கு போட்டிருக்கா? மத்திய போதை தடுப்பு பிரிவு தானே வழக்கு போட்டிருக்கு. நீங்கள் அவனுக்கு விருது கொடுத்துட்டு தானே இருக்குது தமிழ்நாடு காவல்துறை. சர்வதேச கடத்தல்காரன் உலகத்தில் இருக்க நாடெல்லாம் அவனை தேடுது, அவனை பற்றி குற்றச்சாட்டு சொல்லுது. ஆனால் தமிழ்நாடு காவல்துறை அவனுக்கு பாராட்டு நடத்துது. இதை விட ஒரு மோசமான ஆட்சி எங்கே இருக்கும்? குற்றவாளிகளின் ஆட்சி, குற்றவாளிகளை கூட்டு வைத்து கொண்டு ஆட்சி நடத்துகின்ற, இன்னும் சொல்ல போனால் அந்த குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற உதயநிதி ஸ்டாலினை போன்றவர்களை அமைச்சரவையில் வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் ஆட்சி தூக்கி எறியப்படும். மக்கள் விரோத ஆட்சி எதுவும் நினைச்சதா சரித்திரம் இல்லை. இந்த ஆட்சிக்கு, அதுவும் இந்த குடும்ப ஆட்சி, ஒரு குடும்பம் கொள்ளையடித்து உலகத்தில் பல பாகங்களில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த ஜாபர் சாதிக்கு போன்ற சர்வதேச கடத்தல் குற்றவாளிகளை எல்லாம் பக்கத்தில் வைத்து கொண்டு பாதுகாக்கின்ற இந்த அரசு தூக்கி எறியப்படும். எப்படி ஸ்ரீலங்காவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தமிழர்களை அழித்து இனப்படுகொலை செய்து சிங்கள இனவெறி ஆதிக்கத்தை நிலைநிறுத்தியவர் ராஜபக்சே. கடைசியில் ராஜபக்சேக்கு என்ன நிலைமை வந்தது? ராஜபக்சேவாவது அந்த சிங்களத்துக்கு மக்களுக்காக வாழ்ந்தார். தமிழர்களை அழித்ததற்கு காரணம் சிங்கள இனவாதத்தை உருவாக்குவதற்காக. ஆனால் அந்த சிங்கள மக்களை அந்த ராஜபக்சேவை விரட்டி அடித்தாங்க, தெருத்தி அடித்தாங்க. அவரை வந்து அந்த அலரி மாளிகையில், எந்த அலரி மாளிகையில் அவர் ஆட்டம் போட்டாரோ அந்த அலரி மாளிகையில் நுழைஞ்சு பொருட்களை எல்லாம் சூறையாடி விரட்டினாங்க. அதுதான் ஜனநாயகம். அது போன்ற நிலைமை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் வந்தே தீரும். அது ரொம்ப நாள் இல்லை. வருகின்ற மே 4ஆம் தேதி தமிழ்நாடு விடுதலை பெறும், ஜனநாயகம் காப்பாற்றப்படும், குடும்ப ஆட்சி ஒழிக்கப்படும், மன்னர் ஆட்சி வாரிசு முறை அழிக்கப்படும், தமிழ்நாடு மீண்டும்
புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி, புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி, புரட்சித் தமிழர் எடப்பாடியார் ஆட்சி அமைந்தே தீரும். அதுவரை களமாடுவோம். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பார்க்கறதோட மட்டும் இல்லாம இந்த நிகழ்ச்சியை உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் அனைவரையும் பார்க்க சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்து பெட்டியில் பதிவு செய்யுங்க.